பாப்பா, என்னம்மா? யார் நீ? செல்லப்பா சார் இருக்காரா? ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கீர்த்தனா? ஏம்மா காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? எங்க வீட்டை வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நீதானா? உங்க வீட்டு சொத்தை வாங்கினதுலயா இவ்வளோ பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ, அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்? போ, பாப்பா கூட்டிட்டு உள்ள போமா. நீ எதுக்குமா இங்கே வந்த? உன்னால என் முதலாளிக்கு 20 லட்ச ரூபா லாஸ். அந்த பணத்தை கடனா நினைச்சுக்க சொல்லுங்க. அதை நான் எப்படியா திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல தான் வந்தேன். உங்க முதலாளி என் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீயே இப்பதான் படிச்சிட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிகிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி. எதுக்கு இப்போ வந்தாங்களா? முதலாளி, இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்ச ரூபா என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. நீ சொல்றியா? அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு போக சொல்லு. ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போமா. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க. நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்னையா சொல்ற? ராத்திரி 9:30 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாத்திட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை. முதலாளி, சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னையா? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு நம்ம இடத்துலயே தங்க சொல்லலாமா? என்னால முடியலப்பா. ஐ அம் சிக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ இப்படி பண்றா? ரிலாக்ஸ் ஆண்டி, ஷி ஷுட் பி சேஃப். கார்த்திக், இது புது சிம் கார்டு. இந்த நம்பர் அவளுக்கு தெரியாது. இதுலேருந்து ட்ரை பண்ண. சரிங்க அங்கிள். ஹலோ, திஸ் இஸ் கார்த்திக். ஏய் ஃப்ராடு, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஏய், நான் உன்னை ஏமாத்தல. சொல்லு. அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க. எங்க இருக்க நீ? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நீ எங்க இருந்த? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாது. ஏன் பயமா என்கிட்ட சொல்றதுக்கு? ஹலோ, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பாப்பம்மா பேப்பர் மார்ட் நம்பர் 15 மாந்தோப்பு மீஞ்சூர். உன் தலையெழுத்தா என்ன அங்க போய் இருக்கிற? யூ நீ நாட் கம் ஹியர். கட் பண்ணிட்டா. ஏதோ பாப்பம்மா பேப்பர் மார்ட் மீஞ்சூர்னு சொல்கிறேன் ஆண்டி. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தவங்க எஸ்ஐயா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனால் ஷி வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஹர் ஆண்டி. ஓகே, நல்லா இருக்கு. முதலாளி, உங்களை பற்றி யாரும் தப்பாக பேசுனாங்கன்னா அம்மா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. நீங்கள் போக வேண்டாம். அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு, லைஃப் கொடுங்கன்னு வந்து கெஞ்சினாங்க. போனா புதுன்னு வாய்ப்பு கொடுத்தா இப்போ அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அந்த மனுஷனை சொல்லணும். மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணுறோம். ஏன் புருஷனை தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்கல. யார் என்ன சொன்னாங்க மேடம்? உங்கள் ஆளுங்களே கேளுங்க. யார் என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்லை, இவர் வீட்டுக்காரருக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாரு. இவ்வளோ பெரிய வீடு, டீசெண்டான ஒய்ஃபு, இதில் இவர் வேற ஹீரோவா அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அறிவில்லையா? சாரி மேடம். இவர் மூஞ்சிக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொன்ன? அவரோட மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சாரி மேடம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்போதான் ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஐ எம் ரியலி வெரி சாரி. போ. ஒரு நிமிஷம். மற்றவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான்.
சாரி மேடம். வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? ரேகா, சொல்லுங்க. சார் வந்து அந்த கதவுகிட்ட இருந்து டைலாக் பேசிக்கிட்டே வர்றாரு, வந்து இங்கே ஒய்ஃபுக்கிட்ட நின்று அழுகுறார். ஓகே. அப்போ நீ என்ன பண்ணு, அவர் ஃபேஸில் இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் இவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே ஓகே. ரைட். மேடம், இது மானிட்டர் தான், நீங்கள் உட்காந்துருங்க. டேக் அப்போ படுத்துக்கிட்டா போதும். ஓகே ரெடி. ஏப்பா இது என்னது கேனில் வச்சுருக்கிறீங்க? இதே வைக்க சொன்ன உங்களை குத்து விளக்கு வச்சிருக்கக்கூடாது. இல்லை சார், நான் விளக்கு வைக்கலான்னு சொன்னேன். சார் தான் மெழுகுவத்தி போதுனார். அவர் சொல்கிறாருன்னு ஓகே. சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து கிளைமேக்ஸ் சார். இதுதான் படத்தினுடைய எண்டு. மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க. சரி. நீங்கள் அப்படியே டைலாக் சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து வர்றீங்க. வந்து இங்கே வந்து நின்று அவங்க ஃபேஸை பார்த்து அழுவுறீங்க. ஓகே ஓகே சார். டைலாக் சொல்லட்டுமா? கொடுமா. ஏம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? முதலாளி ஐயா கிட்ட சொன்னேனம்மா, உங்கள் மகளோடு தான் இருப்பேன், உங்கள் மகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை, அவங்கள விட்டு நான் என்றைக்கும் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க முதலாளி ஐயா அப்படின்னு சொன்னேனம்மா. ஏம்மா அப்படி பண்ணேன்? இதுதான் சார் டைலாக். ஓ சரி சார். அவங்க செத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி சார். நீங்கள் வாங்க சார். சார் இங்கேருந்து வந்தால் போதுமா சார்? கதை விட்டேன்னு வாங்க சார். சரி சார். ஓகே சார். வாங்க சார். ஆக்ஷன். ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா? நான் தான் சொன்னேனம்மா, ஐயா கிட்ட நான் சொன்னேனே, உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன், கண் கலங்காமல் பார்த்துக்குவேன், இதெல்லாம் சொன்னேனே. ஏன் இப்படி பண்ணுற நீ? சார் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கோபமாக இருக்குது சார். உங்கள் ஒய்ஃபு இறந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் அழுது ஃபீலிங்காக பேசணும், கோபமாக பேசுகிறீங்க சார். அழுகுறதுலாம் எனக்கு வராது சார். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்களேன், நான் பண்ணிடுறேன். அப்படியா? சரி பாருங்கள், இது எப்படி? ஏன்பா இது என்னப்பா இது மெழுகுவத்தி வச்சுருக்கீங்க, குத்து விளக்கு இல்லையா? சார் அதான் ஓ சொன்னேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. சரி இதை ஏற்றுங்க. இப்போ இல்லைப்பா, டேக்கில் ஏற்றுங்க. ஓகே சார். சரிங்க வாங்க சார். சரி சார். இங்கே பாருங்க சார், இங்கேருந்து வரீங்க, அங்கே வந்த உடனே உடம்பு குலுங்கணும். நம்மள அறியாமல் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, குலுங்கணும். பாருங்க. அவங்க முகத்தையே பார்த்தீங்க சார். நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னம்மா, முதலாளியா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க மகளை நான் கைவிட்டுற மாட்டேன், வாழ்க்கை பூரா நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்கள இன்னைக்குமே கண் கலங்காம காப்பாத்துவேன்னு சொன்னேன். அம்மா இப்படி பண்ண, அம்மா இப்படி பண்ண. அவ்வளோதான் சார். கிளாத் கொடுப்பா. சார் இவ்வளோதானே சார்? ஆமாம் சார். எனக்கு எப்படி வருதுன்னு தெரில, நான் பண்ணுறேன் சார். பண்ணுங்க சார். பாப்பா அவங்க ரெடி ரெடி. லைட்டை கொடுத்து கொடுத்து. தம்பி நீங்கள் இங்கே வாங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க. சார் நான் அந்த பக்கம் வரட்டுங்களா? சார் நீங்கள் அங்கேயே எரியா. சாரி சார். முந்தி. ஓகே சார். ரைட் சார். ஏன்ப்பா நீ ஏன்ப்பா பேடை வச்சுக்கிட்டே நிற்கிற? பேடை கொடுத்துட்டு இல்லையா? கொடு யார்ட்டாது. சோகமா இல்லை, சீக்கிரம் டேக் போகிறோம். ரெடியா? ரெடி சார். ரெடி சார். நீங்கள் அங்கே போயிடுங்க சார். அங்கேயா சார்? அங்கே போய்டு. அதே இடம் சார், அங்கேருந்து வாங்க சார். ஓகே சார். ரெடி சார். நீங்கள் பேசலாம், அப்படியே பேசலாம். ஆமாம் சார், ஆமாம் சார். போங்க சார், போங்க சார், போங்க சார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி சார், போங்க சார். ரைட் சார். அப்படியே அப்படியே சார். ரெடி ரெடி. இரேக்கா கிளாப்புங்க, கிளாப்புங்க ஐயா, கிளாப்புங்க. கிளாப்பை கொண்டா, கிளாப்பை வாங்கிட்டு வா, கொண்டா. காமி. ரெடி. இரு. ரெடி. கிளாப்பிங். ஸ்டார்ட் கேமரா.
ரோலிங். கிளாப் அவுட், ஆக்ஷன் சார். ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன்? உங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணேன். உன்னை கண்கலங்காம வச்சுப்பேன் தானே நான் கல்யாணம் பண்ணேன். நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனம்மா. ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏம்மா இப்படி பண்ண? கட் இட். இல்லையே சார், எத்தனை தடவை சொல்லியும் சொல்ல போறாரு. ஓகே சார், கரெக்டாக வந்து சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார், கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். கிளைமேக்ஸு, இந்த சீனு இந்த படத்தினுடைய உயிர் நாடியே தான் சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார்? நல்ல ஃபீலிங்கோட அழுவணும் சார். நல்லா வரணும் சார். இன்னும் நல்லா வரணும் சார். என்னாச்சு? ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? என்னாச்சு? டீ குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். யுரேகா, அன்னைக்கு நீ சொல்லும்போது கூட நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ கேரக்டரைசேஷனில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன மாதிரி சீனு, என்ன மாதிரி சிச்சுவேஷன், எப்படி பண்ணணும்? பர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது அவருக்கு. சார் நீங்கள் பண்ணும்போது எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துச்சு சார். ஆனால் அதில் 5% கூட அவர் பண்ணவே இல்லை சார். நானும் பார்த்தேன். ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லை, எக்ஸ்பிரஷன் சுத்தமாக வர மாட்டுது சார். டைலாக் மாடுலேஷனே சுத்தமாக வர மாட்டேங்குது சார். கிளைமேக்ஸில் சிரிச்சிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாயிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கெட்ட பேரை தொடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமாம் சார். பேசாம ட்ராப் பண்ணிடலாமா சார்? ஒன்று வேணா பண்ணலாம். இவர் இறந்து போயிட்ட மாதிரியும் அந்த பொண்ணு வந்து அழற மாதிரியும் எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு தோணுது சார். சூப்பர் சார். கரெக்டு தான், ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? ஒத்துக்கலைன்னா 50 லட்சம் அவ்வளோதான் சொல்லுவோம். பணத்துக்கு பயந்தாவது சரின்னுவாங்க. நமக்கு நாம் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இண்டஸ்ட்ரியில். அவங்ககிட்ட பேசுவோம்.